Hello everyone, this is Staff IAS Academy and we will be watching daily current affairs today. நம்ம இன்னைக்கு August 8th கான current affairs தான் பார்க்க போறோம். So current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு motivational lines பார்த்துட்டு போயிடலாம். So இன்னைக்கான motivational lines என்ன அப்படினு பாத்தீங்கன்னா knowledge will give you power but good character only will give you respect அப்படினு சொல்லக்கூடியதா இன்னைக்கான motivational line. சரி ஓகேவா? knowledge அப்படினு சொல்லக்கூடியது வந்து கெயின் பண்ணக்கூடியது. அது வந்து இல்லாம இருக்கலாம். வந்து கொஞ்ச நாள் பெரிய கெயின் பண்ணாம இருக்கலாம். அப்புறமா நம்ம எவ்வளவு நாள் கெயின் பண்ணிக்கலாம். பட் அறிவுங்கிறது பொதுவா எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் knowledge அப்படினு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ குட் கேரக்டராக நம்ம இருக்கணும். இப்போ அறிவு வந்து நிறையா இருக்கலாம், பட் குட் கேரக்டராக இல்லைன்னா அது சரியாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு எப்போதுமே வந்துட்டு நாலேஜை வந்துட்டு எப்போ வேணாலும் கெயின் பண்ணிக்கலாம், பட் குட் கேரக்டர் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரக்கூடியது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன். ஓகேவா? ஸோ மோட்டிவேஷனல் லைன் பார்த்தாச்சு. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th Governing Council Meeting of Niti Aayog அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா நமக்கு தெரியும், படிச்சுட்டு தான் இருப்போம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு நிதி ஆயோக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்னா கவுன்சில் மீட்டிங்னா ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ கவர்னிங்னா வந்துட்டு இந்தியா எப்படி வந்துட்டு செயல் பண்ணணும், ஸோ எந்த விதமான டெவலப்மெண்ட் இருக்கணும், எஜுகேஷனில் இருக்கணுமா, அக்ரிகல்ச்சரில் இருக்கணுமா, அது எந்த விதமான டெவலப்மெண்ட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் தான் வந்துட்டு இந்த கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ராஷ்டிரபதி பவன் கல்ச்சுரல் சென்டரில் வந்துட்டு இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் எப்போ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் கிராப்ஸ், நியூ கிராப்ஸை வந்துட்டு அடிஷன் பண்ணி அதில் எப்படி புது வெரைட்டிஸை எப்படி வந்துட்டு டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஒரு டெவலப்மெண்ட். அண்ட் தென் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில் சீட்ஸ். ஓகேவா? ஸோ ஆயில் சீட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பல்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளே எப்படி பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ தென் அர்பன் கவர்னன்ஸ், அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட எப்படி எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு எப்படி அதில் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் G20ஐயும் வந்துட்டு இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. G20யில் நம்ம வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எப்படிலாம் செயல் பண்ணோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி தெரிஞ்சு செயல் பண்ணோம் அப்படிங்கிறத அதை பற்றின எல்லா விதமான டிஸ்கஷன்ஸும் இதில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ரோட் மேப் அண்ட் அவுட்கம். ஸோ ரோட் மேப் அண்ட் அவுட்கம்னா ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இதை கிராப் டைவர்சிஃபிகேஷன் பார்க்குறாங்க, செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில் சீட்ஸ், பல்சஸ், இந்த மாதிரி எஜுகேஷன் பற்றி பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப் எப்படிலாம் பண்ணலாம், எப்படி டெவலப்மெண்ட் நோக்கி போகலாம் அப்படிங்கிறத, அண்ட் தென் அதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்காக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அது என்ன எத்தனாவது மீட்டிங்னா 7th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நிதி ஆயோக்கோடது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்யூர் ஆஃப் கேபினெட் செக்ரட்டரி. ஓகே? ஸோ டென்யூர் இஸ் டைம் பீரியட். ஸோ கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கேபினெட்னா என்ன? ஒரு மீட்டிங் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஒரு சபை, அதுதான் வந்துட்டு கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த கேபினெட்டுக்கு ஒரு செக்ரட்டரி வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் எப்போ இருந்துன்னா 2019 இருந்தார். அவர் பேர் வந்துட்டு ராஜீவ் கௌபா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவரோட நேம். ஸோ அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட டைம் பீரியட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டட் இந்தியா ஆன் தி போர்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஃபார் 4 years. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இவர் என்னத்தில் மெயினாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுனா என்ன? ரிசர்வ் ஆஃப் மணி ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் தென் வந்து வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் மணியை ரிசர்வ் பண்ணி எந்த அளவில் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த போர்டில் வந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற வகையில் வந்துட்டு 4 years இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கேபினெட் செக்ரட்டரி அப்படிங்கிறவர். என்னது அந்த மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அதில் என்னென்ன பண்ணுறது என்ன அதுக்கெல்லாம் வந்து செக்ரட்டரி மெயின் ஹெட் இவர் தான். அப்போ இவர் என்னவா இருக்காருன்னா சீனியர் அட்வைசர் டு தி பிரைம் மினிஸ்டர் அஸ் வெல் அஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த விதமான ஒர்க்கும் அவர் பண்ணுறார். பிரைம் மினிஸ்டருக்கே சீனியர் அட்வைசராக இருக்கார் அண்ட் ஆல்சோ சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதான் இவரோட மெயின் ஒர்க்கு. ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா அவரோட டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
ஓகேவா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துட்டு நம்ம நடந்துச்சு தெரியும். August 6 மார்னிங்கே நடந்துச்சு, ஈவினிங் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாஸ் ஹெல்ட் ஆன் August 6, 2022. ஓகேவா. ஸோ யார் வந்து இப்போ 14th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜக்தீப் தன்கர். ஸோ ஜக்தீப் தன்கர் எந்த பார்ட்டி வந்து பிலாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜேபி. ஓகேவா. ஸோ பிஜேபி பார்ட்டியில் தான் வந்து ஜக்தீப் தன்கர் இருக்கார். ஸோ இவருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி என்ன கரண்ட்டாக நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் சர்டிஃபிகேட் ஃபார் விக்ட்ரி பை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து விக்ட்ரிக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பதவி இருப்பு அந்த டைமில் வந்துட்டு அவர் அதை தான் வந்துட்டு படிப்பார். ஓகேவா. ஸோ அதுதான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் எங்கே வந்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னராக இருந்தார், வெஸ்ட் பெங்காலில் இருந்தார். ஸோ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் 14th வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர். அண்ட் ஆல்சோ இப்போ அவருக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். இதுதான் வந்துட்டு இதில் பார்க்குறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNSC மீட். ஓகேவா. ஸோ UNSC அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு UNSC அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ இது எதுக்காக இந்த மீட் மெயினாக நடக்குது அப்படின்னா, மீட் ஆன் கவுண்டர் டெரரிசம் இன் October 2022. ஓகேவா. ஸோ கவுண்டர் டெரரிசம்னா என்னென்னா, பயங்கரவாதத்துக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய முறையில் வந்துட்டு என்னென்னலாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு மீட்டிங் தான் வந்துட்டு இது. ஓகேவா. ஸோ இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு, அதில் யாரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இது எங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து கரண்ட் மெம்பர்ஸாக யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கரண்ட் மெம்பர்ஸில் வந்து பெர்மனெண்ட் இருக்குது, நான் பெர்மனெண்ட் இருக்குது. ஸோ நான் பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளாம் நான் பெர்மனெண்ட், இந்தியாவில் நான் பெர்மனெண்ட்டில் தான் வருவோம். ஸோ அல்பேனியா, பிரேசில், கேபான், கானா, இந்தியா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ, நார்வே அண்ட் UAE இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ். ஸோ பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, UK அண்ட் US. ஓகேவா. ஸோ இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக அதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் பேசி பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே August 7 வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம் எப்போதும். ஓகேவா. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹானர் ஹேண்ட்லூம் வீவர்ஸ். ஓகேவா. ஸோ ஹேண்ட்லூம்னா நம்மளுக்கு தெரியும் கைத்தறி. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் ஆல்சோ நிறையா சோஷியல் எக்கனாமிக்கில் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்துட்டு ரொம்ப மெயின் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து எப்போ இருந்து இதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 2015 7th Augustலேருந்து இந்த நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேவை வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அப்சர்வ் பண்ணது வந்துட்டு 8th ஹேண்ட்லூம் டே. ஓகே, 8th ஹேண்ட்லூம் டே தான் இப்போ அப்சர்வ் பண்ணோம். ஸோ இதுக்கான தீம் எப்போதுமே கொடுப்பாங்களே, ஒரு டேஸ் பார்த்தோன்னா அதுக்கு தீம் கொடுப்பாங்க. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் அண்ட் இந்தியன் லீகசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இதுக்கான தீம். ஓகேவா. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டோம் மெயினாக. இது வந்து இது நம்ம எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோன்னா, அது வந்து ஒரு கல்ச்சரை வந்து பாதுகாக்குது, ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்குது, அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால வந்துட்டு இந்த வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா July 2015 7th August கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம மெயினாக பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் 2022. ஸோ காமன்வெல்த் வந்து July 28 ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் செரமனி ஆஃப் காமன்வெல்த் 2022 நிறையா வந்து மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிர்மிங்கம், இங்கிலாந்து. ஓகேவா. ஸோ இங்கிலாண்டில் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மெடல் டோட்டலாக நம்ம இந்தியாவை பற்றி மெயினாக வந்து அதோட டோட்டல் என்ன, கோல்டு மெடல் எவ்வளோ, சில்வர், பிரான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, தென் கனடா இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம எவ்வளோங்கிறது தான் மெயினாக நம்மளுக்கு கொஷின் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து 18, சில்வர் வந்து 15, பிரான்ஸ் வந்து 22. டோட்டலாக எத்தனை நேஷன்ஸ் இந்த காமன்வெல்த்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72 காமன்வெல்த் நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா.
ஸோ இதுக்கான மோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட மோட்டோ. ஓகேவா? சரி. ஸோ இதில் மெயினாக என்னென்னா இப்போ நம்ம வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னா 5th பிளேஸில் இருக்கோம். அண்ட் தென் டோட்டல் கோல்டு மெடல்ஸ் பார்த்திங்கன்னா 18, டோட்டல் மெடல்ஸ் பார்த்திங்கன்னா 55. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அண்ட் லொக்கேஷன் மெயினாக தெரிஞ்சிட்டா போதும். இங்கிலாந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSIR கெட்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் 80 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் இப்போ தான் வந்து இந்த CSIRக்கு வந்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கலைச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு CSIRக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்துலாம். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேவா? ஸோ இதில் இவங்க வந்து 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு டைரக்டர் ஜெனரலாக ஆகியிருக்காங்க. ஓகேவா? சரி. இதில் என்னெல்லாம் அவங்க மெயின் ஒர்க்காக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் டு இன்க்ரீஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இன் இந்தியா. ஸோ எலக்ட்ரிக் மொபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் மொபிலிட்டினா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு வீட்டில் ஹெட்செட்டோ ஒரு பேட்ரி போடுறதோ அல்லது வெஹிக்கிள்ஸ், மெயினாக சொல்லணும்னா வெஹிக்கிள்ஸ். சரியா? ஸோ அதை பற்றின ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜி எப்படி ரொம்ப கன்சப்ஷன் ஆகாமல் அதை வந்து சேவ் பண்ணுறது, லோ கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதை பற்றின ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த லித்தியம் பேட்ரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வெஹிக்கிள்ஸ் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்செட்டோ அந்த மாதிரி ஒரு பேட்ரி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் எப்படி இது பண்ணுறது, கரண்ட் எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கான ஒரு ரிசர்ச் எல்லாமே வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உமன் டைரக்டர் ஜெனரல் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ என்னென்னா அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே தான் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் இவங்க வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் பார்க்குறோம். இப்போ இதை என்ன நியூஸ் இதில் மெயினாக பார்க்குறதுனா CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா என் கலைச்செல்வி தான் நம்மளுக்கு கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸ் வெட்லேண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 சைட்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடியே ஒரு 4 சைட்ஸ் இருந்துச்சு. இப்போ 6 more சைட்ஸ் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதமான ஒரு இடம், வந்துட்டு நிறைய தண்ணி இருக்க மாதிரி ஒரு இடம். அங்கே வந்துட்டு பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ், வேறு இடத்துல இருந்து பேர்ட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கான உகந்த இடமா இருக்குது. அங்கே இருக்க பேர்ட்ஸ்க்கும் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு நல்லா அதுக்கு லைவ்லிஹுட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அது நல்லா இருக்க மாதிரி ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து இந்த ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கொடுங்கன்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேட், ஒரு வேல்யூ கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 more இன்டர்நேஷ்னல் வெட்லேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த சைட்ஸ்க்கெலாம். அது என்னென்னு பார்த்துலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குந்தன்குளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? திருநெல்வேலி. ஸோ அங்கே வந்து என்னென்னா வந்து இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அந்த இடையில தானே வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெட்லேண்ட் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேம்பனூர் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி, வேம்பனூர் எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி. ஸோ அங்கே வந்துட்டு வேம்பனூர் வெட்லேண்டையும் ஒரு சைட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெள்ளோடுங்கிறது வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ அது அப்புறம் வேடந்தாங்கல் காஞ்சிபுரத்தில் இருக்காது. அண்ட் தென் உதயமார்த்தாண்டபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு நாள் இருந்தது அப்படின்னு வந்ததுன்னா இந்த பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோடியக்கரை, அதுக்கப்புறம் சால்ட் ஸ்வாம்ஸு, இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து வெட்லேண்ட் சைட்ஸ்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஒரு நாள். இப்போ வந்து 6. ஸோ டோட்டலி தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10. ஓகேவா? ஸோ அதை ஒரு கொஷினாக எடுத்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு கொஷினாக வரும். ஓகேவா? ஸோ இந்த வெள்ளோடில் இருக்கக்கூடிய வடமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளோடு வில்லேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அதில் இருக்கக்கூடிய பெரியகுளம் ஏரி அப்படிங்கிறத ஒரு 2000 இயர்ஸ் வந்துட்டு பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்கே நிறைய பேர்ட்ஸோட லைவ்லிஹுட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வெட்லேண்ட் சைடாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபிடே ஒலிம்பியாட் ஓகேவா. ஸோ இந்த ஒலிம்பியாட் வந்து இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான சம்மரி அண்ட் தென் காமன்வெல்த்துக்கான சம்மரி எல்லாமே க்ளோசிங் செரமோனி இப்போ தான் இதுக்கான எல்லா சம்மரிஸையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்போது அதில் வந்து எல்லாத்தையும் கிளியராக அண்ட் டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன பண்ணால் காமனாக என்ன ஃபிடே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமனாக சொல்லலாம். அண்ட் தென் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டெஸ் எக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஃபிடே அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ இது எப்போ 28th July to August 10, 2022. ஸோ August 10 தான் க்ளோசிங் செரமனி ஆஃப் திஸ் ஈவெண்ட் ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் ஃபஸ்ட் டைம் நடக்குது. இந்தியானா நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் நடக்கிறதே பெருமையான விஷயம். ஸோ நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட் யார் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காடி டிவோர்கோவிச் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இதுக்கான பிரசிடென்ட். அண்ட் ஆல்சோ இன்றைக்கான கரண்ட் நியூஸ் என்ன, இதை பற்றின ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வைஸ் பிரசிடென்ட், இவர் பிரசிடென்ட் முன்னாலேருந்தே இருக்கார். வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வநாதன் ஆனந்தை வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிடே ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறதும் இந்த பெருமை அவருக்கு போகும். அப்புறம் 5 டைம் வேர்ல்டு செஸ் சாம்பியனில் அவர் 5 டைம் வேர்ல்டு செஸ் சாம்பியன் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் ஓகேவா. இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் வி ஆல் நோ. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் ஏரியாவாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ பிரசிடென்ட் வந்து ஆர்காடி டிவோர்கோவிச் அண்ட் தென் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். தான் இன்றைக்கான நியூஸ். ஸோ இதை பற்றின சம்மரி யார் யார் வின் பண்ணா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம லேட்டர் இது முடிஞ்சோன்னே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியா இஸ்ரோஸ் ஃபர்ஸ்ட் SSLV ஓகே. ஸோ SSLV அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேட்டிலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் SSLV அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு டெர்மினல் ஸ்டேஜில் போய் அதோட டேட்டா வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறோம். பட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு SSLV அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இதை இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLV D1 டெவலப்மெண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 500 kgsல இருக்கக்கூடியது. 500 kilometers ட்ராவல் பண்ணி அந்த பிளானர் ஆர்பிட்டில் போய் செட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதோட எய்மாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ பட் இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 3rd ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நல்லாவே ட்ராவல் பண்ணி போயிருக்கு. பட் அந்த டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஸ்டேஜில் வந்து டேட்டா லாஸ் ஆகிடுச்சு. எப்படி நம்மளுக்கு வந்து டேட்டா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் மூலிமா. ஸோ அந்த டேட்டா வந்து அந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சோம்நாத். எதுக்கான இஸ்ரோக்கான சேர்மன் வந்து எஸ் சோம்நாத். ஸோ இது எந்த வகையான ஒரு வெஹிக்கிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் ஓகேவா. ஸோ ஃபியூயலில் வந்துட்டு லிக்விட் ஃபியூயல் இருக்கலாம், கேஸ் ஃபியூயல் இருக்கலாம். இது வந்து சாலிட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிட் ஃபியூயல்னால் என்னென்னா இந்தமாதிரி கோல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து சாலிட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லி உட்டு கோல் இந்த மாதிரி அதை எரிச்சு யூஸ் பண்ணக்கூடியது சாலிட். லிக்விட்னா என்னென்னு பார்த்து நம்ம பெட்ரோல் இந்த மாதிரி இது இருக்கிறது தான் வந்து லிக்விட். அண்ட் தென் கேஸ் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸோலைன்ஸ் இந்த மாதிரி அந்த வகையில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாலிட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா August 7 சண்டே ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் ஓகேவா. அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து 500 grams to 500 kilometers என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபிக்ஸ் இன் பிளானர் ஆர்பிட் லோ எர்த் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. பட் வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரோஸ் SSLVங்கிறதுனால நம்ம இங்கே இந்த நோட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நேமை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க SSLV D1 டெவலப்மெண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. சரி எனக்கான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு இன்றைக்கி பார்த்ததுலேருந்து ஒரு 5 questions கேட்குறேன். ஸோ வந்து அந்த 5 questionஸ்க்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ராம்சார் சைட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஹவு மெனி ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLV ஃபுல் ஃபார்ம். SSLVயோட ஃபுல் ஃபார்ம் இப்போ தான் பார்த்தோம். ஸோ SSLVயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரம் விச் இயர் இந்தியன் கவர்மெண்ட் டிசைடட் டு அப்சர்வ் NHD. ஸோ NHD அப்படிங்கிறது நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்துட்டு அது எப்போ வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஹவு மெனி நேஷன்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் காமன்வெல்த் 2022.
ஓகேவா, எத்தனை நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த 25th எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சரி, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா 25th எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி, இது எல்லாமே வந்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ.